போவோமா? மற்ற தெளிச்சிட்டு இந்த கேட்டு சொல்லுங்கம்மே, ஏன் இவ்வளோ பழசாக இருக்குது? கேட்டு இது நாகத்தகடு, ரொம்ப ஃபேமஸான நாகத்தகடு. அப்போல்லாம் ரொம்ப வெளியில் கிடையாது. அது 83ல் போட்டது. அப்பாவோட ஞாபகமாக வீட்டில் இருந்து கழட்டி வீட்டில் கட்டி கேட்டு போட்டதுனால இப்போ இங்கே போட்டாச்சு. இது சரி, தூக்கி போட விருப்பம் இல்லாமல் தோட்டத்தில் போட்டுடலாம். மம்மி இந்த கேட்டு எவ்வளோ பழசாக இருக்குது? இந்த கேட்டு அப்போ உள்ள நாகத்தகடு ரொம்ப ஃபேமஸ். அப்போ இது அப்போல்லாம் ரொம்ப வெளியில் கிடையாது. வீட்டில் போட்டிருந்தது. அப்புறம் இங்கே வீட்டில் ஒரு கிரி கேட்டு போட்டதுனால எங்கள் அப்பா ஞாபகம் 83ல் போட்டது எங்கள் கல்யாணத்தோட. அதனால் சரி இதை நம்ம தூக்கி போடக்கூடாது, ஞாபகமாக வேணும், மெமரிஸுக்காக ஒரு தோட்டத்தில் போட்டு வந்த கேட்டை. இது 43 வருஷம் ஆகுது. இன்னும் அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பெயிண்ட் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் ரொம்ப நாளாக பெயிண்ட் பண்ணலை தோட்டங்கிறதுனால. சரி, வாங்க நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம். இது மருதாணி தானே? பாலையா? என்னதுல பாலை? தென்னை மரத்துலையா? தென்னை மரத்தில் பாலை வந்துருக்குதா? இது மருதாணி தானே? மருதாணி. வாங்க மாமரத்தை பார்க்கலாம். இன்னும் பெருசாகும்ல இது? கீழே ஒன்று கிடக்கு பாருங்க, எடுங்க. தொடும்போது விழுந்துருச்சு. தொடும்போது கீழே தரையிலையா அப்படி இருந்துதா? தொடும்போது கீழே விழுந்துருச்சு. ஏன் எடுக்காமல் இருக்கீங்க? எடுங்க, காட்டுங்க. இந்த மாதிரி இது எல்லாமே இந்த சைஸில் தான் வரும். என்ன பெருசாக வரணும். இது ஒரு மாதிரி கலர் வேறு மாதிரி இருக்குது. கலர் இது கீழே இருக்கிறதெல்லாம் நீங்கள் அப்போவே எடுத்துருக்கணும். சரி, அங்கே வைங்க, தொட்டியில் வைங்க. இந்த இதில் இங்கே நல்லா இருக்குது. இதில் நிறையா இருக்குது. இன்னும் பச்சை பச்சை இந்த சைஸ் எல்லாமே வரோன்னே இதோடும் பெருசாக வரும். விழுந்துருமா? தொட்டா தொட்டது நேற்று விழுந்துருச்சு. அந்த அதுவும் அங்கே இருக்கு பாருங்க. அந்த பக்கம் அதை எடு. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க, அழகா. இன்னும் பெருசாக வரும். நல்லா இப்போலாம் 1.5 கிலோ 2 கிலோ. டக்குன்னு பார்க்க இளநி மாதிரி இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்ல டேஸ்ட்டு. ஆமாம் ஆமாம். பறிச்சுட்டு போயிருக்காங்க. அப்பா சூப்பராக இருக்குது. நிறைய வந்திருக்கு. மேலே ஒன்று மம்மிங்க பாருங்க, மேலே ஒன்று.
இதுவா? ஆ ஆ பார்த்துட்டிங்களா நீங்கள்? இப்போதான் பார்த்து. ஆ இதோ குட்டியா. ஆ ஆ இப்போ தான் வராரு, சின்னது. இது என்னது, எலுமிச்சையா காஞ்சி கிடக்குது? ஏன் இது ஒரு வாட்டியும் வந்த மாதிரி காய்க்குதா எப்படி? காய்க்கலைன்னா ஆ ஏன் காய்க்க மாட்டேங்குது? இன்னும் வயசு வரல. ஓ ஆ சரி சரி வாங்க இந்த பக்கம். வீட்டில் உள்ள பழத்தில் ம் இந்த பக்கம் என்ன இருக்குது? இந்த பக்கம் வாழை. எவ்வளோ பெரிய குலை வச்சிருக்கு. இது என்ன மரம்? நாவல் மரமா? ஆனால் காய்க்கும்ல? ம் அடுத்து நெக்ஸ்ட் அடுத்து ஒரு மாமரம். இது பேர் நீளம். நீளம், ஆமாம் ஆமாம். பார்க்குற கிளிமுக்குமாக இருக்கும். பேர் நீளம். ஆ கொஞ்சம் பதம் காய்க்கும், ரொம்பலாம் காய்க்காது. ரொம்ப காய்க்காது. இங்கே இருக்குது, அங்கே கொஞ்சம் இருக்குது. இல்லையே, உள்ள நிறைய இருக்கு, நிறைய இருக்குங்க. இது விழுந்துருக்கு, உதிர்த்திருக்கு நிறைய. ஓரளவுக்கு இருந்த மாதிரி தான் இருக்குது. மாமரம் தான் நிறைய அந்த மாதிரி இருக்குது. இங்கே ஒன்று இருக்குல்ல, இந்த இதெல்லாம் காய்க்கலை, குட்டி குட்டி இப்போ தான் வருது. இது என்னது? ஷோ கட்டில். இந்த கட்டிலுக்கு எத்தனை வயசுமே? இல்லைம்மா, இந்த குட்டி கட்டிலுக்கு எத்தனை? கிட்டத்தட்ட 100 வயசுக்கு மேலே இருக்கும். பறவை ஃபுல்லாக எச்சம் பண்ணியிருக்கு பாருங்க, தொடங்க எச்சம் ஃபுல்லாக கட்டில். வாங்க, என்ன பண்ணுறீங்க? இல்லைப்பா, குட்டிமா புதினா வச்சாலே என்ன ஆச்சு? குட்டிமா வச்சா என்னாச்சுன்னு தெரில. அங்கே வச்சுருக்கீங்களா? காட்டுங்க. எங்கே இருக்குது? ஓகேங்க, வாசம் வருது இங்கே தூரத்துலேருந்தே. பரவாயில்ல, கொஞ்சம் வச்சோம் நாங்கள். ஆ கொஞ்சம் அதை க்ளீன் பண்ணிட்டு வைங்க, அது நல்லாயிருக்கும். சுண்டக்காய் செடி. ஓ அப்படியா? சுண்டக்காய் காய்க்கலை, காய்ச்சா நிறைய கிடக்கும். அதுவும் சுண்டக்காவா பெருசு? ஆமாம், வாங்கி சுண்டக்காய். இவ்வளோ பெருசு இது? சுண்டக்காய் கண்டிப்பாக. ஆ இதெல்லாம் காய்க்கும், நிறைய பிஞ்சு. இது எல்லாம் காய்ச்சி முடிஞ்சிருச்சு. இப்போ நிறைய பிஞ்சு வந்துருக்கு. இன்னும் ஒரு மாதம். ஓ இதெல்லாம் பிஞ்சா? அதெல்லாம் பிஞ்சு நிறைய இருக்குது. பிஞ்சு வச்சு விட்டுற வேண்டியதுதான். இங்கே 2 கட்டில் போட்டு வச்சுருப்போம் நாங்கள், சும்மா வந்து கொஞ்சம் உட்காந்துருக்கிறதுக்காக. எப்போவுமே 2 கட்டில் இங்கே இருக்கும். இவ்வளோ அழகாக இருக்குது. ஒன்றும் பூத்த மாதிரி இல்லை. சுண்டக்காய் தான் நிறைய இருக்கு. வாங்க, சப்போட்டா. அடுத்ததும் சப்போட்டாவா? எல்லாமே சப்போட்டா தான். சப்போட்டா நிறைய இருக்குது. இதெல்லாம் எடுத்தியா? காய்ச்சிருக்கு எடுத்தியா? வரேன் காய் கிடக்குது. இதோ விளைஞ்ச காய். இதுக்கு ஏதாவது உரம் போடுறீங்களா? இல்லை அது வேறு போடுறது? அது நல்ல தண்ணி. இதோ
இதெல்லாம் விளைஞ்சிச்சு கறி சூப்பராக இருக்குது. கறி குண்டு குண்டாக இருக்குது. அங்கேயே விளைஞ்சிருச்சு. நல்லா பறிப்போமா? பறிச்சிட்டேன் மம்மி. பால் வருது. பால் வரும். இந்தாங்க. வேற எங்கேயாவது இருக்கா? மரம் இருக்குது. காய்ப்பு எல்லாம் இங்கே என்ன சொன்னீங்க? சீனி அவரைக்காய் இருக்கா? இருக்கா. பக்கத்தில் இருக்க புல்லெல்லாம் கொஞ்சம் பக்கத்தில். காய்ச்சிருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லாயிருக்கும். இங்கே இருக்கு. எல்லாமே பச்சையாக இருந்தால் எப்படி தெரியும்? குப்பை தான் போடுவோம். அடுப்பில் இருக்கிற குப்பையை போடுவோம். அதுக்கு குப்பையை போடுவீங்களா? ஆமாம். அந்த போட்டிருக்கேன். இந்த சப்போட்டா பார்த்துட்டோமா? ஆமாம். இங்கே ஒரு மாதுளை தானே? மாதுளை மரம். இது முன்னாடி ஒன்று இருந்து அதில் நிறைய இருக்கும்ல மம்மி. போயிடுச்சு. இங்கே அடுத்து சப்போட்டா. மம்மி இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக நிறைய மயில் கத்துறாரு. என்னை பார்த்தா ஓடிடுது. இப்போதான் பூ நிறைய பிஞ்சு. போனால் மயில் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இருக்குல்ல இது குட்டி குட்டியாக. ஆமாம். இது ஒரு மாதுளை பிஞ்சு தான். இது ஒரு மாதுளை நிறைய சப்போட்டா. நீங்கள் வரலன்னா பறித்து மார்க்கெட்டு போட்டுருவேன். நீங்கள் வர்றதுனால உங்களுக்கு ஆகும். இந்த பழம் இருக்குமா? கறி பறிக்கணுமா? கறி அது தோணி பழம் பறிச்சிடலாமா? பறிச்சிடலாம். இந்த ஒரு பழம் இருக்குது. இந்த ஒரு பழம் இருக்குது. எங்கேங்க? அதோ இருக்குது செடிக்குள்ள. இதா? பறிச்சு இது இல்லை. அதுதான் விளைஞ்சிது. அது வந்து பார்த்தா இந்த கலரில் இருக்கும். அதான் விளைஞ்சது. இது லேசாக இது பண்ணால் இந்த கலரில் இருக்கும். இது விளைஞ்சது. இந்த விளைஞ்சது. இதுதான் கண்டுபிடிக்கிறது. நல்லா குண்டு குண்டுன்னு இருக்குது. ஆமாம். இப்படி தான் கண்டுபிடிக்கிறது. இப்படி பண்ணால் இந்த கலரில் வரும். கொஞ்சம் எல்லோ கலரில் வரும். இது கார் பார்க்கிங். இந்த இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரெண்டும் நல்ல ரொம்ப டேஸ்ட் தான். சைஸ் இதோட பெருசாகுமா? இப்படி அதே தானே. இவ்வளோ அழகாக இப்போ தான் பூ அந்த இலை அழகாக இருக்குல்ல. இதெல்லாம் வண்டி இந்த மெட்டீரியல் கொண்டு வண்டியில் டேர்ன் பண்ணி எல்லாத்தையும் உடச்சி போட்டு வச்சுருவாங்க. நிறையா இருந்திருக்கும். அதெல்லாம் திருப்ப வண்டி. இதில் 4-5 அப்படி இருக்குது. தெரியுதா? நிறையா இருக்குது. ஒழுங்காக பார்க்கணும். இங்கே பாருங்க எவ்வளோ பெருசில் தொங்குதுன்னு. மம்மி பாருங்க. தொட்டா விழுந்துற போகுது. இங்கே ஒன்று இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது. நிறைய இருக்குது இந்த மரத்தில். கவனமாக பறிக்கணும். இந்த கவர் போட்டு வைக்கிறாங்க. இங்கே ஒன்று நல்லா இருக்கு பெருசாக. நிறைய இருக்கு. மயில் கடந்து கத்துது. கொல்லாம வந்து வரேன் இது முடிச்சிடுறேன். மம்மி இது ரெண்டும் பாருங்க நல்லா பெருசு. மம்மி இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு. சூப்பர். ஒன்று 1.5 கிலோ வருமா? 1 to 2 கிலோ வருவாங்க. நீங்கள் மாம்பழம் பார்த்தா வாங்கிட்டு வருவேன். பாப்பா நேரத்தே கேட்டா. இது என்ன மரமே? இது பழம். ஆமாம். இது வந்து தானாக முளைச்சது. இது சும்மா தானாகவே முளைச்சி என்ன குவாலிட்டினே தெரியாது. பழுத்தாதான் தெரியும். பழுத்தால வாங்க இந்த பழம் பார்க்கலாம். அழகா. இது கிழங்கு தானே மம்மி? இது கிழங்கு போட்டு வச்சுருக்கு. தண்ணி என்ன இன்னைக்கு ஊற்றிட்டிங்களா? தண்ணி அங்கே மூடிட்டாங்க. இது கிழங்கு போட்டு வச்சுருக்காங்க. எப்போ இது எடுப்பீங்க? இன்னும் ஒரு மாதம். 1 மாதம் கழிச்சு வாங்க. இது முளை இப்போ தான் வந்திருக்குது. இதுதான் எனக்கு கிழங்கு ஆகும். இப்போ தான் முளைச்சிருக்குது. இப்போ தான் போட்டது முளைச்சி வச்சு முளைச்சி வந்துருக்குது.
வாங்க பலாவை பார்ப்போம், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கு. இந்த வருஷம் தான் காய்ச்சிருக்கு மம்மி. ஃபஸ்ட்டு இந்த மரத்துக்கு இதான் ஃபஸ்ட்டு. இது அழுகிட்டா? இங்கே பாருங்க, ஒரு குட்டி பாவம் அழுகிருச்சு. ஐயோ, எதுக்குன்னு பார்க்காதா? அது கேட்கல, அழுகிருச்சு. தூக்கி போட்டிங்களா? கத்திரிக்காய் மாதிரி இருக்குது. ஆமாம், இந்த 5 தான் இருக்குது. இதெல்லாம் மேலெல்லாம் அழுகிருச்சு. ஏன் இப்படி கருப்பு கருப்பாக இருக்குது? அது நோய் போல். இது அப்படி இது நோய் இல்லை, இது இருக்கும். அப்புறம் விளைஞ்ச பிறகு தானா நல்லா இருக்கும். மரம் பார்க்க அழகாக இருக்கு, நல்லா ஸ்ட்ரைட்டாக, அங்கங்கே வளையாம பாருங்க. அது பிஞ்சு காட்டுங்க. பிஞ்சா எங்கே இருக்குது? ஓ, பிஞ்சு வருது, க்யூட்டாக இருக்குது. இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. தொடக்கூடாதா? இதில் ஒரு பிஞ்சு எங்கே? ஓ, இது வரப்போகுது. இன்னொரு குட்டிங்க. நிறைய வருது வருது. அதில் நாங்கள்லாம் அதுக்குள்ளே போயிடுவோம். இந்த குட்டி அந்த குட்டி இதான் இப்போ தான் வர்றாரு உள்ள இருந்து. சூப்பர். இது இலக்குலேருந்து எப்படி வருது? தாமரப்பு மாதிரி அப்படி. இது கொல்லா மரம். இது முந்திரி மரம்னு சொல்லுவாங்க. முந்திரி மரம், கொல்லா மரம். இது லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம்ல. அது கொல்லத்தில் ரொம்ப கிடைக்குமா, கேரளா பக்கம். அதனால் இது பேர் கொல்லா மரம். அந்த காலம் வச்சது. திருப்பி இதை அடுத்து சப்போட்டாவா? ஃபுல்லாக சப்போட்டா தான் நிறைய கிடக்கு. கறிக்கணும், வேஸ்ட் பண்ணாமல் விற்றுருங்க. இது ஒரு நாவல். அடுத்து அது சப்போட்டா நாவல். ஆமாம், எங்கள் ஊஞ்சல் எங்கே? உங்கள் இதில் இதை போனால் நாவல் மரத்தில் இந்த ஊஞ்சல் அவுத்துட்டிங்களா? அங்கே கிடக்கல, அந்த ஊஞ்சல் அங்கே இலையாக இருக்குது ஃபுல்லாக. அது வந்து மரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்கு லைனாக இருக்குதா? அந்த வரேன். சேர்த்துருக்குறோம். திருப்பி அடுத்து இங்கே ஒரு சப்போட்டா தானே இது? ஆமாம், இது சப்போட்டா. இவர் ஒன்றும் காய்க்கலை, பிஞ்சு கிடக்காரு. பிஞ்சு வாங்க. இது ஃபுல்லாகவே மரவள்ளி கிழங்கு, வள்ளிக்கிழங்கு பார்க்கலாம். இது குடும்பம், நம்ம குடும்பத்தில் எல்லாமே டிஃபன் சாப்பிட்றது. ஆமாம், இங்கே வந்தால் பிரேக்ஃபாஸ்ட் இது தாங்க. ஃபுல்லாக ஒன்று ஒன்று முடைச்சி சாப்பிட்டு தான். வள்ளிக்கிழங்கு நம்ம சொல்லுவோம். ஆமாம், மரவள்ளி கிழங்கு, ஏழையில கிழங்குன்னு சொல்லுவாங்க. அது ஏழையெல்லாம் இருக்கும். ஆமாம், கேரளாவில் கப்பையா? ஆமாம், இந்த ஏழையெல்லாம் இருக்கும் அதில். ஓ, அப்படியா? எண்ணிக்காரு எனக்கு இதுவே இப்போ தான் தெரியும். ஏழையில் அது வெறும் 7 கிழங்கு. 2 3 4 5 6 தான் இருக்குது. 7 7 வெறும் 7 கிழங்கு. இதா அப்படி எல்லா இலையும் ஏழில் இருக்கும். இயற்கை பற்றியா? குட்டியாக இருந்தாலும் 7. குட்டியாக இருந்தாலும் அவரும் 7 தானே? ஆமாம், இல்லை 5 இருக்குது, கண்டுபிடிச்சி. அது வருமா, சின்னதுலாம் வரும். அதாவது பேர் 7 கிழங்கு. நம்ம சொல்கிறது, நம்ம ஊரில் சொல்கிறது 7 கிழங்கு. 7 இலை. செப்பக்கிழங்கு கேரளாவில். சப்பையா? செப்பக்கிழங்கு. கப்பை மீன். கப்பக்கிழங்கா? கப்பை சப்பையன். அண்ணன் இளநீ பறிக்க போகிறாங்களா இப்போ? இது வரைக்கும் குட்டி தோட்டம்னு சொல்லுவோம். சும்மா ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி மரம்லாம் வச்சுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா வாழை மரமும் தென்னை மரமும். ஆமாம், இது வந்து இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். மெயின் ரோட்லேருந்து நம்ம அந்த ஆட்டோவில் வந்தோம்ல, அந்த வழி இது. இது இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே வாழை மரமும் தென்னை வாழை ரெண்டும் தான். ரொம்ப அழகாக இருக்கும். இடையில வாழை